தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கே ஒரு பக்கம் எந்த அளவுக்கு கூட்டத்தை சேர்க்க முடியும்னு காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈவிகேக்கு சீனியர் கட்சியான என்டிகே இருக்காங்களே, அவங்களும் இந்த விஷயத்துல விதிவிலக்கு கிடையாதுல. கூட்டத்தை அதிகமாக மக்களுக்கு காண்பிக்கிறதுல சும்மா சொல்ல விடாதுங்க. நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு கூட்டம் என்ன கிரௌடுன்றீங்க, இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த நாட்டை வலிமை மிக்க வளமை மிக்க நாடாக மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான். திருச்சி ஆலம்பட்டி புதூர் இருக்குல்ல, அங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, இந்த ஒரு தலைப்பின் கீழே மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள். இந்த கூட்டத்தை முன்னிட்டு குடிநீர் வழங்குற பணி இருக்குல்ல, இதுல சுற்றுச்சூழல் பாசறையை சேர்ந்தவங்கலாம் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு இந்த ஒரு தெளிவு பிறக்குதோ இல்லையோ, என்டிகேக்கு இந்த தெளிவு ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கை சார்ந்து பயணிக்கிற கட்சின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, மக்களோட தாகத்தை முதல்ல தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டம் சார்ந்த எந்த விஷயத்தாலும் பண்ணுவோன்ற விஷயத்துல ரொம்ப முனைப்பு காமிச்சிருக்காங்க. இதைத்தான் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது போல இனிஷியேட்டிவ் மூலமா பார்க்க முடிஞ்சது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது இப்போ ஒன்று நினச்சிருக்கல, அது ஒன்றே நடந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீ விடாப்படியாரு. ஒரு கட்டத்தில் நீ எதிர்பார்த்தோட பெரிய விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மற்ற கட்சிகளுக்கு பொருந்ததோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சிக்கு கரெக்டாக பொருந்திருக்கு. 2016 காலகட்டம்லாம் இவ்வளோதான் கட்சியோட கூட்டம்ன்ற மாதிரி இருக்கும், நாம் தமிழர் கட்சி சார்ந்து சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, மக்களை டிவிக்கே சார்ந்த கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கல, நாம் தமிழர் கட்சியோட இந்த ஈவெண்ட் சார்ந்து கூடி இருக்க கூட்டத்தை தான் எங்கே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். மேசிவான க்ரௌடு திருச்சியில். அடி உயர கொடி கம்பம், இதுல நாம் தமிழர் கட்சியோட கொடி ஏற்றப்படுதுங்க. சீமான் அவர்களோட அன்னையா இருக்காங்களே அண்ணம்மாள், இவங்களும் சீமான் அவர்களோட மனைவியான கயல்விழி, இவங்க பிளஸ் இந்த நாம் தமிழர் கட்சியோட பெண் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து குத்து விளக்கம் ஏற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஈவெண்ட்டு இனிதே ஆரம்பிச்சது. எனக்கு இந்த மற்ற கட்சி கூட்டங்கள்ல இருந்து இந்த கட்சி கூட்டம் எப்படி திரும்ப வேறுபட்டுச்சு, இந்த புக் ஸ்டால்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக போட்டிருந்தாங்க. வரவேற்புக்குரிய விஷயம் ஆக்சுவலாக இது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் அப்படின்னாலே அங்கே பேச்சுக்கு பஞ்சமே இருக்காது, அனல் தெரிக்கும் ஒவ்வொருத்தர் பேச்சிலையும். அதுவும் முக்கியமான இந்த கூட்டம் இருக்கப்ப சீமானவர்கள் பேச்சில் அனல் தெரிக்காமையா இருக்கும். பயங்கரமா வச்சுங்க ஸ்பீச்செல்லாம். இந்த ஈவெண்ட்ல காவலர்களுக்கும் தாகம் எடுக்கல, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் இந்த பந்தோபஸ்து பண்ணல ஈடுபட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களோட தாகத்தை தீர்க்கறதுக்கும் அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தவறலை. அதுவும் அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா தற்காலிக குழாயெல்லாம் அமைச்சாங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல சூப்பராக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான பாராட்டப்பட வேண்டிய விஷயம், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேர் பெருசாக பயன்படுத்தலை. ஜீரோன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது தவிர, என்ன நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்கில் அது போல தான் பார்க்க முடிஞ்சிருக்கு, அதிகபட்சமே சொல்கிறேன். மற்றபடி இது போல இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் அல்லாத பொருட்கள் இதில் தான் குடிநீர் வழங்கப்பட்டிருந்துச்சு. நல்ல இனிஷியேட்டிவ் இதுவும்.
இந்த அளவு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னாலே அசம்பாவிதம் ஏற்படும், உள்ளுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, இது போல யாரும் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தாங்க. அது போல எந்த ஒரு துயரமும் உள்ள நடக்கல. வந்திருந்த கூட்டம் ஒழுக்கமா அமர்ந்திருந்துச்சு. நிறைய பேரும் பிரமிச்சிருப்பீங்களே, இப்போ நம்ம அண்டர் ரேட் பண்ணிட்டோமோ இந்த என்டிகேவை அப்படின்னு பல பேரும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 40.88% ஓட்டுகள் எடுத்தாங்களா, டிஎம்கே 39.85% ஓட்டுகளை எடுத்தாங்க. ஸோ நெக் டு நெக் வந்துச்சா? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் டிஎம்கே 37.70% ஓட்டுகள் எடுத்தாங்க, ஏடிஎம்கே 33.29% ஓட்டுகளை எடுத்தாங்க. இதுவும் நெட்டு நெக்க வந்துச்சா? இப்போ 2026 இந்த ரெண்டு கட்சிகள் சார்ந்த கூட்டணிகள் எந்த அளவுக்கு ஓட்டுகளை எடுக்க போறாங்கன்றதான் பெரிய கேள்வியா இருக்கு. இதுல டு பி ஃப்ராங்க், நாம் தமிழர் கட்சியினர் எப்பவுமே உங்க கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அவங்க தனிப்பெரும் கட்சியா இந்த அளவுக்கு ஓட் பேங்கை ஃபில் பண்ணல பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஓட்டுங்க. அதை மட்டும் இந்த எலெக்ஷனை நாம் தமிழர் கட்சியினர் ஓன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இதுவே மேசிவ் தான், பெரிய விஷயம் தான். இந்த மார்ஜினை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க டார்கெட் கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும், எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறதா இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இருக்க ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க்கு, அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய முனைப்பாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அரசியலை பற்றி சொல்கிறேன். ஸோ நாம் தமிழர் கட்சியினர் இந்த எலெக்ஷனில் 10% ஓட்டை மட்டும் ஒட்டு மொத்தமாக பெற்றாங்க அப்படின்னா பெரிய விஷயங்க. தனிப்பெரும் கட்சியாக பெறுறது பெரிய விஷயம். பார்ப்போம், நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? ஓகே, ரைட்டு. இந்த ஈவெண்ட்டில் 234 தொகுதிகளுக்குமான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல சீமான் அவர்கள். ஸ்டேஜ்லேயே ஒவ்வொருத்தரையாக அவங்க எழுந்து நிற்க, இவர் அவங்கள பற்றி சொல்ல, அப்படி போச்சு அந்த கேண்டிடேட்ஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. 117 பெண்கள், 117 ஆண்கள் வேட்பாளர்களாக இந்த ஈவெண்ட்டில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி சார்ந்து அறிவிச்சிட்டாங்க, காரைக்குடி. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் சார்ந்து ஒரு பிரேக்கிங் தான். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதும் எக்ஸ்தலம் முழுக்க ட்ரெண்டிங்கை பார்க்கணுமே. சீமானின் காரைக்குடின்னு பயங்கர ட்ரெண்டிங்கு. இங்கே இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் உலவிய மண்ணிலே நம்முடைய வீர பெரும்பாட்டங்கள் மருதுபாண்டியர்கள் நடமாடிய நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண்ணிலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வாக்குக்கு காசு கொடுப்பவர்கள் அல்ல நாங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவர்கள். நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள். வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நாங்கள் உங்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள். அறிவு சமூகமே, ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான ஒரு கருவி மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அதை தூக்குங்கள், இந்த நாட்டை வலிமை மிக்க வளமை மிக்க நாடாக மாற்றுங்கள்.
இந்த மாநாட்டிலே உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள், பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது பார்த்தேன், 2 தம்பிகள் தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியை ஓட்டி வந்தீர்கள். மிகப்பெரிய தவறு. அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது. பத்திரமாக சென்று நீங்கள் ஊர் போய் சேருங்கள். இப்போது கலைவோம், மீண்டும் களத்தில் இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறும்னு நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டஃப்பு. இப்போ புதுசாக ஒரு பார்ட்டியாக டிவிக்கு வர உள்ளே வந்திருக்காங்க. இதெல்லாம் மனசில் வச்சு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு அதிகரிக்கும்ன்றதை கரெக்டாக சொல்லுங்கள், கணிச்சு சொல்லுங்கள். இந்த எலெக்ஷனில் தாவேக்காவினர் வாங்குற ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சியினர் பீட் பண்ணிடுவாங்க நம்புறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.